சங்கதிரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முற்பகல் 11 மணிக்கு பின்னர் வெளியே செல்லாதீர்கள், இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. இஸ்ரேலில் மோசமடையும் பாதுகாப்பு நிலைமை, இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல். செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். அதிவேக வீதியில் பற்றி எரிந்த சொகுசு பஸ், காரணம் என்ன? எஸ்விஸ்ம 2ஆம் கட்ட பயனாளி பட்டியல் வெளியீடு, மேன்முறையீடு செய்ய அவகாசம். மேலதிக வகுப்புகளை நடத்த வேண்டாம், ஆசிரியர்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. பிஸ்கட் உள்ளிட்ட இனிப்பு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படுமா? வெளியான முக்கிய தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெப்பம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்து தவறாமல் தண்ணீர் அருந்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை எதிர்வரும் மே மாதம் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவிக்கையில், தென்மேல் பருவக்காற்று மே மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ளதால் அதுவரை நிலவும் வெப்பமான வானிலை அதன் பின்னரே ஓரளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பமான வானிலை அதிகமாக காணப்படும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவும் என அவர் தெரிவித்தார். தற்போது முதலாவது இடைப்பருவ பயிற்சி காலம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் குறிப்பிட்ட திசையிலிருந்து காற்று வீசாது என்பதுடன் காற்றின் வேகமும் மிக குறைவாகவே இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இக்காலப்பகுதியில் சூரியன் இலங்கைக்கு நேர் உச்சியில் காணப்படுவதாலும் மேகமூட்டம் குறைவாக இருப்பதாலும் கடல் மற்றும் நிலப்பரப்பு வெப்பமடைந்து வெப்ப அலைகளை வெளியிடுகின்றன. இதன் மூலம் வளிமண்டலம் மேலும் வெப்பமடைகின்றது. தினமும் முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலான காலப்பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் வெளிப்புற செயற்பாடுகளை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுமாறு அடிக்கடி நீர் அருந்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் அனைத்து வகையான மேலதிக வகுப்புகளையும் இடைநிறுத்துமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தி ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் இது எவ்வகையிலும் ஒரு கட்டாய உத்தரவு அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலை குறித்து வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய சேவைகளுக்கு அதிக இடமளித்தல் மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை பாதுகாப்பான முறையில் முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் அரசாங்கத்தினால் அண்மையில் சில விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இதற்கமைய மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை அரச கூட்டுத்தாபனங்கள், சபைகள் மற்றும் அதிகார சபைகளுக்கும் பொருந்தும். குறித்த தீர்மானம் கல்வித்துறைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அரச அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகள், முன்பள்ளிகள், பிரிவினாக்கள், தொழிற்பயிற்சி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து அரசு விழாக்களையும் தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் துறையினர் முடிந்தவரை ஆன்லைன் முறையில் ஊழியர்களை பணியில் அமர்த்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் சுகாதாரம், வங்கி, மின்சாரம், நீர், துறைமுகம், சுங்கம் மற்றும் விமான சேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை முறைமை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இந்த குறித்த பெயர் பட்டியல்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வெளியிடப்பட்டுள்ள பெயர் பட்டியலில் உள்ள பெயர்கள் தொடர்பில் ஏதேனும் மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகள் காணப்படின் அவற்றை பின்வரும் முறைகளில் சமர்ப்பிக்க முடியும். www.eservices
www.gov.lk என்ற இணையதளத்தினூடாக நேரடியாக சமர்ப்பிக்கலாம். இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தோ அல்லது அந்தந்த பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களிடம் பெற்றுக்கொண்டோ அதனை பூர்த்தி செய்து உரிய பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். பிரதேச செயலகங்களில் உள்ள நலன்புரி பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடனோ அல்லது பிரதேசத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு நிலையங்கள் ஊடாகவோ இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். அனைத்து மேன்முறையீடுகளும் ஆட்சேபனைகளும் 2026 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒருவர் ஒரு மேன்முறையீட்டை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். தகுதியற்ற நபர்கள் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். இத்தகைய ஆட்சேபனைகளை அனாமதேயமாகவும் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. செல்வதனூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பயணிகள் போக்குவரத்து சொகுசு பஸ் ஒன்று தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பெண்ண இடைமாறல் பகுதிக்கு அருகில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 1:55 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பஸ் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. தீ விபத்தினால் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனான் மற்றும் ஈரானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலில் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. சமீப வாரங்களில் இதுவே மிகவும் தீவிரமான தொடர் தாக்குதல்கள் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் தெமோனா பகுதியில் ஏவுகணை தாக்குதல்களால் வீடுகள் சேதமடைந்த 12 இலங்கையர்களுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் குறுகிய கால ஹோட்டல் தங்குமிடத்தை வழங்கியுள்ளன. மேலும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இஸ்ரேலுக்கும் எகிப்திற்கும் இடையேயான தபா எல்லை கடப்பு வழியாக கெய்ரோ விமான நிலையத்திற்கு பயணிக்கலாம் என்றும் தூதரகம் அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 21 இலங்கையர்கள் இந்த எல்லை வழியாக இலங்கைக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் மேலும் 14 இலங்கையர்கள் மார்ச் 31 அன்று இந்த எல்லை வழியாக இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஸ்கட், ஐஸ்கிரீம், சாக்லேட் உள்ளிட்ட இனிப்பு வகை உற்பத்தி பொருட்களின் விலைகளை எதிர்வரும் மே மாதம் வரை அதிகரிக்கப் போவதில்லை என இலங்கை இனிப்பு வகை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய நெருக்கடி இலங்கையின் இனிப்பு வகை உற்பத்தி துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் மற்றும் அதனை முகாமைத்துவம் செய்வது குறித்து கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் இந்த சந்திப்பை அழைத்திருந்தார். நுகர்வுப் பொருட்களின் விலை அதிகரிப்பை தற்போதைய சூழலில் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என அமைச்சர் குறிப்பிட்டார். உலகளாவிய பாதிப்புகளுக்கு மத்தியிலும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் அதேவேளை நுகர்வோர் பாதிக்கப்படுவதை குறைக்கும் வகையில் செயற்படுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் தெரிவித்தார். அங்கு கருத்து வெளியிட்ட சங்கத்தின் தலைவர் SMD சூரியபெரும கடந்த காலங்களில் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்த போதிலும் கோவிட் காலத்திற்கு பின்னர் விலைகளை அதிகரிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். மார்ச், ஏப்ரல், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் இத்துறைக்கு சிறந்த விற்பனை காலங்களாகும். தற்போது புத்தாண்டு காலத்திற்கான உற்பத்திகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எனவே எத்தகைய நெருக்கடிகள் வந்த போதிலும் புத்தாண்டு காலம் முடியும் வரை விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கு பின்னர் எரிவாயு, மின்சாரம் மற்றும் மூலப்பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விலை திருத்தம் குறித்து பரிசீலிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல் உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் அவரது தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த
மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டி ஜெயரத்னா ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர் மற்றும் மருத்துவ வழங்கல் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் துசித சுதர்ஷன ஆகியோர் 50 மில்லியன் ரூபாவை நஷ்ட ஈடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இரு தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்தது. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.